இன்றைக்கான வீடியோ என்னன்னா பெட்ரோலை வந்துட்டு ஆவியாக்கி ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டவ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேமில் எரியிற மாதிரியான ஒரு ஸ்டவ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகையே பிடிக்காத மாதிரியான ஒரு ஸ்டவ். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டவ். அந்த ஸ்டவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு தேவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் 2 நம்பர் எடுத்துங்க. 1 லிட்டர் வாட்டருக்கு என்ன வச்சுருக்கேன் இதே போல் 2 இருந்தாலும் கூட வந்துட்டு ஓகே தான். 2 நம்பரும் வந்துட்டு எடுத்துங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். அந்த ஓஸ் வந்துட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த வாட்டர் கேனோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியில் வந்துட்டு நம்ம அந்த ஓஸ் போகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஓட்டம் வந்துட்டு போடணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்பி வந்துட்டு ஹீட் பண்ணி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஓட்டப்பட வரேன். உங்ககிட்ட ட்ரில் மிஷின் இருந்துச்சுன்னா ட்ரில் மிஷின் வச்சு கூட வந்துட்டு போட்டுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியை ஹீட் பண்ணி வந்துட்டு ஓட்ட போட்டுங்க. இந்த மூடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஓட்டம் வந்துட்டு தேவை. 2 ஓட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் உள்ள போகிற மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை ஹீட் பண்ணி வந்துட்டு 2 ஓட்டையும் வந்துட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதே போல் இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா ஒன்று காமிச்சிடலையா, இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டம் வந்துட்டு போடணும். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை வந்துட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர் லீக் ஆகாமல் இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு 2 டப்பா வந்துட்டு இருந்தால் வந்துட்டு ஓகே தான். இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் 2 ஓட்டையும் வந்துட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா வாட்டர் கேனோட மூடியில் வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த ஓஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஓஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனோட பாட்டம் வரையும் போகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஸை வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே எடுத்துட்டு இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு நம்ம மாட்டணும் அப்படின்னா பாட்டம் வரையும் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிறேன். இந்த பாட்டிலுக்குள்ளேருந்து வெளியில் வர அந்த ஓஸ் வந்துட்டு வெளியில் நம்மளுக்கு 1 அடி இல்லைன்னா ஒரு 1.5 அடி நீளம் இருந்தால் வந்துட்டு போதும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓஸை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஓஸ் எடுத்துகிட்டு இந்த பாட்டில் இன்னொரு ஓட்டை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு உள்ளார விடுறேன். இந்த ஓஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துட்டு பாட்டம் வரையும் வந்துட்டு போக தேவையில்லை. பாட்டில் மூடிக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 இன்ச் இருந்தால் வந்துட்டு போதும். அப்படியே வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓஸை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஓஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பாட்டில் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாட்டிலுக்கு பாட்டம் வரையும் இந்த ஓஸ் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு தேவை. அதனால் அதுக்கு தேவையான அளவு ஓஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுத்துடலாம். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த கட் பண்ண அந்த ஓஸை வந்துட்டு நம்ம பாட்டில் ஆல்ரெடி வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக வந்துட்டு உள்ளார விட்டுறேன். அடுத்தது என்ன செய்கிறேன்னா இன்னொரு ஓஸ் எடுத்துகிட்டு பாட்டில் இன்னொரு ஓட்டை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு உள்ளே விடுறேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டிலில் பாட்டம் வரையும் வந்துட்டு போக தேவை கிடையாது. பாட்டில் மூடிக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 இன்ச் இருந்தால் வந்துட்டு போதும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு முறை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத கிளியராக வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போட்ட ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் பாட்டம் வரையும் வர மாதிரி வச்சுருக்கோம். அடுத்ததாக செகண்டாக அந்த பாட்டில் மூடிக்கிட்டேருந்து எடுத்த ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது பாட்டிலில் பாட்டம் வரையும் வர மாதிரி வச்சுருக்கோம். அடுத்ததாக போட்ட ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது பாட்டிலோட மூடியிலேருந்து நம்மளுக்கு வெளியில் வர மாதிரி வந்துட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்சியில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் மூடியில் ஓட்ட போட்டு நம்ம ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நம்மளுக்கு லீக் இருக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்சியில் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் இல்லாத அளவுக்கு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் எம்சியில் வச்சு ஓட்டதுனா கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்துட்டு குளூகன் இருந்துச்சுன்னா குளூகன் வச்சு ஓட்டதுனா கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல லீக் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பெட்ரோல் வந்துட்டு வேப்பரைஸ் பண்ணுறதுக்கான செட்டப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எம்சியில் அப்ளை பண்ணோம்ல, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் கேன் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கேனில் வந்துட்டு நம்ம பெட்ரோலை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓஸை வந்துட்டு இந்த வாட்டர் கேனுக்குள்ளார போட்டு அந்த கேப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் லீக் இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த டப்பாவில் வந்துட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது எதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல தண்ணியை வந்துட்டு தேவையில்லாமல் வைக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அது எதுக்காக அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு வந்துட்டு பற்ற வைப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பாட்டில் இருக்க அளவுக்கு வந்தால் வந்துட்டு போதும். அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கிறேன் அதில். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு ஒரு ஏர் பம்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ஏர் பம்பு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது தான். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசானோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 150-200 ரூபாயிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பம்பெல்லாம் வந்துட்டு கிடைக்குது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெட்ரோலில் வந்துட்டு பாட்டம்லேருந்து ஒரு ஓஸ் போட்டு எடுத்து வந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு எடுத்துருக்கேன். நம்ம இந்த ஓஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் பம்போட டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஏர் பம்பை வந்துட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய காற்று வந்துட்டு நம்மளுக்கு பெட்ரோலுக்கு கீழே போய்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பபுள்ஸாக வந்துட்டு வெளியில் வரும். நம்ம நார்மலாக வந்துட்டு பெட்ரோல் வெளியில் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வேப்பர் ஆகி வந்துட்டு வெளியில் போகும் இல்லையா, நம்ம கண் கூட வந்துட்டு பார்க்க முடியும். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரை வந்துட்டு உள்ளே கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேப்பரைஸ் ஆகி அந்த கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் கன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட வாட்டருக்கு கீழே போய்ட்டு வந்துட்டு பபுள்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓஸ் வழியாக நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு கேஸாக வந்துட்டு வெளியில் வரும். இந்த கேஸை வந்துட்டு நம்ம பற்ற வச்சு நம்ம அடுப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பர்னர் செட்டப் வந்துட்டு தேவை. அதை நம்ம இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 1:1 சைஸில் வந்துட்டு ஒரு ப்ளைவுட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் உள்ள பர்னர் செட் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் அடுப்பில் உள்ளது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பழசிருந்துச்சு, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைவுட்டில் வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த பர்னர் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது அந்த பர்னருக்கு மேலே ஏதாச்சும் நம்ம ஒரு பாத்திரத்தை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேஸ் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஸ் அடுப்பில் வந்துட்டு மெட்டல் பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மெட்டல் பேஸை வந்துட்டு இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் வந்துட்டு ஸ்க்ரூ இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த மெட்டல் பேஸோட கார்னர் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வருது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு ஏற்றிட்டேன், பாக்கி 1.5 இன்ச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாதிரி வந்துட்டு வச்சுட்டேன். இப்போதைக்கு அந்த மெட்டல் பேஸை வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்புக்கான செட்டப்பை வந்துட்டு நான் ரெடி பண்ணிவிட்டேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் டாப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறனா கூட வந்துட்டு தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் கேன்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இந்த நீடில் வந்துட்டு நம்ம மாட்டியிருக்கோம் பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஞ்சோட பாடி வந்துட்டு நம்ம மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்மளோட பர்னர் செட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஞ்சோட பாடி அந்த பர்னரோட டியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகுது. அதனால் மேலே வந்துட்டு டேப்பை சுற்றிடுறேன். டேப்பை சுற்றிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல கேப் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, 2 கேப் அந்த பர்னர் டியூப்பில், அதை வந்துட்டு அடைச்சாத அளவுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ஏர் பம்ப்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு பெட்ரோல்லேருந்து அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணியிருக்க பாட்டிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு பர்னர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டவ் வந்துட்டு ஒர்க் பண்ணுதா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேருந்து வேப்பர் ஆகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு பர்னருக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீக்கிட்ட கொளுத்து வைக்கிறேன். நீங்களே வந்துட்டு பாருங்கள் எப்படி வந்துட்டு ஃபயர் ஆகுது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமே வந்துட்டு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ப்ளூ ஃப்ளேம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுலேருந்து வரக்கூடிய ஓஸில் வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சு நெடியில் உள்ள பாடி வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சின்ன வந்துட்டு முனம் இருக்குல்ல, அது வழியாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்துட்டு உள்ளார வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி சின்ன இடத்துல வந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லோ ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இழுத்தும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் கூட வந்துட்டு நடக்குது. இந்த மாதிரி இழுத்துக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ ஃப்ளேம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எரியுது. இப்படி எரியறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு சமைக்கும்போது நம்மளுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்துட்டு கறி பிடிக்காது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேட்ரு. ஃப்ளேம் வந்துட்டு வர்றது தெரியவே இல்லையடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமாக வந்து பற்ற வைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்குது. இந்த பர்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத பர்னர், அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கழட்டினது. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து சைடில் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஏன்னா மேலே இருக்க பர்னர் வந்துட்டு கொஞ்சம் பெண்டு, அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரியுது. நல்ல பர்னராக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து தெரியும். தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இது எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்னர்லேருந்து வந்துட்டு ஒரு வேளை வந்து இந்த ஓஸில் பேக் ஃபயர் ஆகி வருது அப்படின்னு வச்சுக்கோமே, பேக் ஃபயர் ஆனாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற பாட்டிலோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேக் ஃபயர் வந்துட்டு நின்றுடும். இந்த பெட்ரோல் பாட்டிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு மேலே இருக்குது, பெட்ரோல்லேருந்து வர ஓஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் தண்ணிக்கு கீழே இருக்குது. இதுதான் வந்துட்டு ரீசன். இதில் எதுவும் பெருசாக வந்துட்டு குக் பண்ணி காமிக்கிற ஐடியா இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சுடு தண்ணி மட்டும் வந்துட்டு போட்டேன். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கொதிச்சிடுச்சு. முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ப்ளூ ஃப்ளேம் வரணும் அப்படின்னா நீங்கள் மாட்டியிருக்க பம்புலேருந்து ஏர் அவுட்புட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான அளவு வரணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஞ்சோட பாடி மாட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கேஸ் அவுட்புட் ஆகுது இல்லை, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெலாசிட்டியில் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அது கூட வந்துட்டு ஆக்சிஜன் சேர்ந்து வந்துட்டு போகும். இதை ஒரு ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு இதை மேக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு அந்த தப்பை நீங்களும் வந்துட்டு செய்ய மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு ஆஃப் ஆயில் போடுறதுக்கு இல்லைனா ஒரு 2 கிளாஸ் டீ போடுறதுக்கு இந்த மாதிரி வேணால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பராக சேஃபாக வந்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா பெட்ரோல் விஷயம், அடுப்பு, நெருப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான விஷயம், பார்த்து பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.